இன்றைக்கி நாம் எங்கே வந்துருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பல்லாவரம் சந்தைக்கு தான் வந்துருக்கோம். இதுதான் நம்மளோட பல்லாவரம் சந்தை. பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பொருள் இருக்குன்னு. இதில் ஏதாவது ஒரு பொருள் எடுத்து நம்ம அதை ரீஸ்டோர் பண்ண போகிறோம். இதில் என்ன பொருள் எடுக்கலாம்னு பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பீக்கரு. இது ஒரு பழைய காருன்னு நினைக்கிறேன். இந்த கால் கட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் சூப்பராகவே இருக்குது. இது வந்து ஒழுங்காக வேலை செய்யுதா இல்லையான்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளோட பல்லாவரம் சந்தையிலேருந்து நான் அந்த கால்குலேட்டரை வந்து ஆட்டியே போட்டு வந்துட்டேன். பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ புதுசாக இருக்குதுன்னு. ரொம்பவே நல்லா இருக்குது. இது என்ன கம்பெனியோடது பார்த்தீங்கன்னா காசியோ கம்பெனியோடது தான். நேமை சொன்னால் காப்பிரைட் அடிச்சிடுவானுங்க. இந்த காசியோ கம்பெனியோட MJ12SA12 டிஜிட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் கால்குலேட்டர் தான். இது வந்து மொத்தம் 150 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கான். செக் பண்ண முடியுமா? இது வந்து சுத்தமாக வந்து ஆன் ஆகலை. இது வந்து ஆன் ஆகுது இல்லைன்னு பார்க்கலாம். சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வழக்கம் போல் நம்மளோட வேலையாக தான் காட்ட போகிறோம். அது என்ன வேலைன்னா இந்த கால்குலேட்டரை வந்து நம்ம சைடியாக பிரிக்க போகிறோம். அதுக்கு நான் ஒரு டூல்ஸ் ஒன்று வச்சுருக்கிறேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாதி கத்திரிக்கோள் தான். இதை வச்சு இதை வந்து ஓப்பன் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி பின்னாடி வந்து 2 ஸ்க்ரூ இருக்குது. அதை வந்து நம்ம கழட்டிடலாம். நம்மகிட்ட இருக்கக்கூடிய ஸ்க்ரூ டிரைவர் வந்து காணாமல் போயிடுச்சு. அதுக்காக நான் வந்து இதோட பாதி சிசரை வச்சு கலத்தலாம். இது வந்து நல்லாவே கலத்தலாம் இதை வச்சு. அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா 2 ஸ்க்ரூ வந்து நான் வந்து கழட்டிட்டேன். இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா தெரியும் உள்ளே எந்த அளவுக்கு டஸ்ட்டாக இருக்குன்னு. இந்த இது பார்த்தீங்கன்னா தெரியும் சின்ன சின்ன டஸ்ட் வந்து ஏகப்பட்டதாக இருக்குது. இப்போ இது பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து ஒரு சின்ன வந்து செல் கொடுத்துருக்கானுங்க, சின்ன பேட்ரி. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து இருக்குது. இதுதான் 15 டிஜிட் இருக்கக்கூடிய டிஸ்பிளே. அது மட்டும் இல்லாமல் இது எப்படி ரன் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இந்த சோலார் மூலிமா ரன் ஆகும். இந்த சோலார் மூலிமா வந்து சார்ஜ் ஏறிட்டு அதுக்கப்புறம் வந்து நல்லா வந்து வேலை செய்யும். இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து ஃபுல்லாக வந்து நல்லா வந்து டஸ்ட்டெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிடலாம். அதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த மாதிரி கேமிங் க்ளவுஸை வந்து கையில் வந்து போட்டுக்கிறேன். இதை வந்து கையில் போட்டு லைட்டாக வந்து தொடச்சிங்கனாவே அந்த டஸ்ட்டெல்லாம் வந்து வெளியே வந்துடும். இது இந்த மாதிரி தான் வந்து இதை வந்து க்ளீன் பண்ணலாம். நம்ம வந்து பார்த்து மெதுவாக க்ளீன் பண்ணணும். இல்லை இருக்கிற பார்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ ஓரளவுக்கு வந்து பளிச்சுன்னு எல்லாமே வந்து க்ளீன் ஆகிடுச்சு. இப்போ வந்து டிஸ்பிளே வந்து இது வந்து டஸ்ட்டாக இருக்குது. இதை வந்து க்ளீன் பண்ணிடலாம். அவ்வளோதான் க்ளீன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து இதில் பார்த்தீங்கன்னா சோலார் இருக்குது. இந்த சோலாரை வந்து லைட்டாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இப்போ இந்த சோலாரை வந்து இது இருக்கிற மாதிரி கரெக்டாக வந்து வச்சிடலாம். இந்த டிஸ்பிளே வந்து கரெக்டாக டிஸ்பிளே வந்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வந்து க்ளீனாக இருக்குது. இப்போ வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஆன் ஆகிற மாதிரி தெரியல. பின்னாடி பார்த்தீங்கன்னா சின்ன பேட்டரி வந்து இருக்குது. இந்த பேட்டரி வந்து எடுத்துடலாம். இந்த மாதிரி லைட்டாக புஷ் பண்ணால் வெளியே வந்துடும்.
ஃபஸ்ட்டு இந்த பேட்டரி வந்து சார்ஜ் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி பார்க்கலாம். அதுக்காக செக் பண்ணுறதுக்கு எந்த ஒரு எங்கிட்ட மல்டிமீட்டர் கிடையாது. என்கிட்ட இந்த மல்டிமீட்டர் வந்து ஆல்ரெடி வந்து ரிப்பேர் வந்து ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, அந்த மாதிரி பெரிய பேட்டரி எடுத்து இதுக்கு வந்து சின்ன ஒரு ஸ்பார்க் கொடுக்க போகிறோம். அது எப்படின்னா, இதோட பெரிய பேட்டரி இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸை வந்து பேட்டரியோட ப்ளஸ்ஸுக்கும், மைனஸை வந்து பேட்டரியோட மைனஸ் வைக்க போகிறோம். ஒரு 3 செகண்ட் வைக்க போகிறோம். அவ்வளோதான், இந்த மாதிரி வச்சுட்டோம். இப்போ இந்த பேட்டரி வந்து இதில் இன்சர்ட் பண்ணிட்டு ஒர்க் ஆகுது இல்லையான்னு பார்க்கலாம். அவ்வளோ பேட்டரி வந்து சொருகிட்டேன். இப்போ இதை ஆன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து இப்போ வந்து ஆன் ஆகிற மாதிரி தெரியல. இந்த சோலார் வந்து வேலை செய்யுதா இல்லைன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு நாம் வந்து பேட்டரி மாற்றினா அது வந்து நல்லா ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம அந்த பேட்டரி கழுத்திட்டு நம்மகிட்ட இருக்க பேட்டரி செக் பண்ணி பார்க்கலாம். இது வந்து சுத்தமாக வந்து ஆன் ஆகலை. இதுக்கு வந்து வேறு பேட்டரி தான் போகணுன்னு நினைக்கிறேன். இதுக்கு வந்து பேட்டரி மட்டும் போட்டாலே போதும், அது வந்து நல்லா வேலை செய்யும். இப்போ வந்து இது எப்படி இருந்துச்சு அதே மாதிரி வந்து போட்டுடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதில் பேட்டரி போட்டு வந்து ஒர்க் ஆகுதுன்னு செக் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த நம்ம பல்லாவரம் சந்தையிலேருந்து எண்ணெய் எடுத்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணலான்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.